நமக்கு என்னதான் மையப்பகுதி வந்து தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்ந்தாலும் அதனுடைய ஓரப்பகுதி முழுவதுமாக சென்னையில இருக்கும் அப்படிங்கிறதுனால அதிக மழை நமக்கு இருக்கும். காற்றுடைய வேகத்தன்மை கொஞ்சம், அதாவது ஆந்திராவுல 120 கிலோமீட்டர்னா நமக்கு வந்து ஒரு 90லேருந்து 100 கிலோமீட்டர் வேகமாவது கண்டிப்பா வீசும். அதிலும் குறிப்பா இந்த கடல் ஓரமா கடல் ஒட்டி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்புகள் ஆபத்துகள் ரொம்ப அதிகம். யார் யாரெல்லாம் கடல் பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர்லேருந்து 7 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கீங்களோ, அதாவது உதாரணமா நம்ம சொல்லணும்னா மெரினா கடற்கரையிலேருந்து எங்க வீட்டுக்கு வந்து 7 கிலோமீட்டர் தாங்க, வெறும் 9 கிலோமீட்டர் தாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கெல்லாம் வந்து அதிக பாதிப்புகள் அதிக சேதங்கள் இருக்கும். அதாவது 10லேருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மெரினா கடற்கரையிலேருந்து எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாங்க இருக்கும் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிக பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியாச்சு. சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே வந்து கரை கடந்து அதிக மழை பொழிவையும் கண்டிப்பா கொடுக்கும். நெல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்